ஹலோ நேயர்களே, நம்ம ப்ரோக்ராம் டெய்லி நைட் 11 to 12 1 hour plus சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. உங்களை உற்சாகப்படுத்துற சாட்சிகள், ஊக்கப்படுத்துற மிஷனரி வாழ்க்கை, டெய்லியும் குட்டி குட்டி ஷார்ட் மெசேஜஸ், ஏசுவின் செல்லங்கள் அப்படின்ற சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் 11 to 12 சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. நமது ஆந்திரா மாநிலத்தில் கடந்த வாரத்தில் நடைபெற்ற ஊழியத்தை குறித்து ஒரு ரீகேப். கடந்த 20 வருடங்களாக இந்தியாவின் நெற்களஞ்சியமாம் ஆந்திராவில் நமது VMO மூலம் நாம் ஊழியம் செய்து வருகிறோம். விஜயநகரம், விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம், பார்வதிபுரம் ஆகிய மாவட்டங்களில் நமது தரிசனத்தின் மூலம் சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறோம். சந்திக்கப்பட்ட வாலிபர்கள் இப்பொழுது வீட்டு சபைகளாக கூடி தேவனை ஆராதித்து வருகிறார்கள். ஆந்திர மிஷனரிகளுக்காக குடும்ப கூடுகை ஒன்றை ஆயத்தப்படுத்தியிருந்தோம். நமது ஊழியத்தின் ஸ்தாபகர் டேவிட் கணேசன் அவர்களும் ஆந்திரா மற்றும் ஒரிசா கோஆர்டினேட்டர்களும் குழுவாக சென்று அந்த மிஷனரி கூடுகையில் கலந்து கொண்டார்கள். சவாலோடு கொடுக்கப்பட்ட தேவ செய்தி அவர்களை மேலும் ஆண்டவருக்காக செயல்பட தூண்டியது. இக்கூட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் அநேகர் தங்களை ஜெபிப்பதற்காகவும் ஊழியம் செய்யவும் இன்னும் முழு நேர மிஷனரிகளாக தங்களை அர்ப்பணித்தார்கள். கூட்டத்தின் இறுதியில் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்தினோம். பின்னர் நடைபெற்ற ஞானஸ்தான ஆராதனையில் நமது தலைவர் டேவிட் கணேசன் அவர்கள் குவி மக்கள் மத்தியில் ஆண்டவருக்கு என்று தன்னை ஒப்பு கொடுத்த 13 நபர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அந்த 13 நபர்களும் முதல் தலைமுறை விசுவாசிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திரா மாநிலத்தில் நடைபெறும் ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். இன்னும் நமது சுதேச மிஷனரிகளை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படி ஜெபியுங்கள். ஆலயம் இல்லாத கிராமங்களில் ஆலயம் கட்டப்பட ஜெபியுங்கள். ஆந்திரா மாநிலம் இயேசுக்கே சொந்தமாகட்டும். ஆந்திராவில் ஒரு கூட்ட ஊழியர்கள் எழும்பும்படி ஜெபியுங்கள். தோள் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு வருஷத்தில் 365 நாட்கள் இருக்குது. அதில் மொத்த மணி நேரங்கள் 8760 மணி நேரங்கள் இருக்குது. அதில் நம்ம தூங்குறதுக்காக யூஸ் பண்ணுறது 2920 மணி நேரங்கள், வேலைக்காக யூஸ் பண்ணுறது 2920 மணி நேரங்கள், மீதி இருக்கிறது எவ்வளோன்னு தானே யோசிக்கிறீங்க? அதுவும் 2920 மணி நேரங்கள். ஏசப்பா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலான டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? உலக பிரகாரமான காரியங்களுக்காக யூஸ் பண்ணுறோமா, ஏசப்பாக்காக யூஸ் பண்ணுறோமா? ஒரு நிமிஷம் யோசிங்க. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை கூப்பிட்டோடனே நீங்கள் உடனே ஆன்சர் பண்ணுவீங்களா, இல்லை 5 minutes இருங்கம்மா இருங்கப்பான்னு சொல்லுவீங்களா? வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதல்னா என்ன? உடனே உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிடணும், உடனே அவங்க சொன்ன வேலையை செஞ்சிடணும். ஏசப்பா சாமுவேல் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ கூப்பிட்டோன்னே சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன் உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. இங்கிலீஷில் கூட ஒரு குவாட் இருக்குது, டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். அதாவது நம்ம தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். இனிமேல் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு உடனே கீழ்ப்படிங்க.
டிக்கெட்லாம் எடுத்தாச்சு அமெரிக்கா தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தின் சட்டம். அப்போ இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எத்தனை வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேறாமல் போயிடுச்சு, நீ எங்கே போன, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சு கொதறிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட இருந்து பிளெஸ்ஸிங்ஸை வாங்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் கொடுக்குற அந்த பாத வழியை நமக்கு கடந்து போகிறது வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. ஒரு தம்பதியினர் இருந்தாங்க. அவங்க வந்து ஸ்காட்லாந்து தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னால் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிளார்க். அவங்களுக்கு வந்து 9 பிள்ளைங்க. அவங்க பல வருஷங்களாக ஸ்காட்லாந்து தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பெருசான உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம அமெரிக்கா தேசத்தில் போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பல வருஷங்களாக அந்த அமெரிக்கா தேசத்துக்கு போகிறதுக்கு வேண்டிய எல்லா பணத்தையும் சேகரித்து அந்த 9 + 2 பேர் 11 பேருக்கு டிக்கெட்லாம் எடுத்தாச்சு அமெரிக்கா தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அந்த நாளை ஆயத்தப்பட்டு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திருக்கிற அந்த நேரத்தில் அவங்க கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கு நாய் கடிச்சிருச்சு. அப்போ அங்கே ஸ்காட்லாந்து தேசத்தில் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த முழு குடும்பத்தையும் தனிமைப்படுத்தி வச்சுருவாங்களாம். அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தின் சட்டம். அப்போ இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஜெபிச்சு எவ்வளோ பிரயாசப்பட்டு நம்ம எல்லாரும் போய் அமெரிக்கா தேசத்தில் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஆயத்தப்பட்டு இவ்வளோ காரியங்களை நம்ம ஏற்படுத்தினோமே, ஆனால் போக முடியாதபடி இப்படி கடைசி நேரத்தில் இந்த பையனுக்கு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்பா வந்து தன்னுடைய மனைவியை திட்ட, அவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த நாய் கடி வாங்கின அந்த பையனை திட்ட, ஒன்னால தான் இப்படி ஆகிப்போச்சு, எத்தனை வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேறாமல் போயிடுச்சு, நீ எங்கே போன, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சு கொதறிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற நேரம் திடீர்னு பார்த்தா அவங்க போக வேண்டிய அந்த ஃப்ளைட்டு 5 நாள் கழித்து கேள்விப்படுறாங்க. அது வந்து போன விமானம் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த விமானத்தில் இருந்த எல்லாரும் மரித்து போனாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவங்களுக்கு யோசனை வந்துச்சு, நம்ம இந்த விமானத்தில் போனோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம 11 பேரும் அந்த இடத்துல என்ன செஞ்சுருப்போம், இறந்து போயிருப்போம். அதிலிருந்து ஆண்டவன் நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு உணர்த்தினாங்களாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையோ நிறைய ஆண்டவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அவர்கிட்ட இந்த பிளெஸ்ஸிங்ஸை வாங்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் கொடுக்குற அந்த பாத வழியை நமக்கு கடந்து போகிறது வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. ஐயோ இது வந்து எனக்கு பேர்டனாக இருக்கே, இது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பாரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பிளெஸ்ஸிங்கை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பேர்டனை நம்ம சுமந்து தான் அந்த பிளெஸ்ஸிங்கை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிற எல்லா காரியமும் நிச்சயமாகவே நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இயேசுவின் செல்லங்கள் கடந்து வந்த பாதையில் கண்ணீர் சிந்தும் வேளையில் நம்பினோர் கைவிட்டனரே என்று நானும் தனிமையில் நின்று தவித்தேனே. நிறையாண்டு வேளையில் உடைந்த என் காதையில் காதலனாய் தேவன் வந்திரே. பெரியாத ஓர் காதலை எனக்கு தந்திரே. நடத்தியவர் நடத்துபவர் நீரே தகப்பனே. நடத்தி வந்த பாதைகள் கண்ணீர் சுவடுகள் திரும்பி பார்க்கின்றேன் அவைதான் இந்த இன்பங்கள். இயேசுவின் செல்லங்கள். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடந்து
சொல்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படியிராமல் கட்டுப்படுக்கைக்கும் பதிலை கூறியிருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையிலே நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழியும். இயேசுவின் செல்லங்கள். அன்பே, சந்தோஷம், சமாதானம், இறைமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், விசாரம். ஆமென். இயேசுவின் செல்லங்கள். ஆண்டவர் மரணத்தின் அந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஒரு விஷயம் நடக்கணும், என் பிரச்சனை தீரணும், இந்த பொருள் கிடைக்கணும், இதில் தான் மனிதனுக்கு சந்தோஷம். ஆனால் தேவனை தேடுகிற ஒரு மனிதனுக்கு அவைகளில் மட்டும் அல்ல. என் வாழ்க்கையில் பிரச்சனை தீரும்போது ஒரு சந்தோஷம், நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சது, நான் வாங்கணும்னு நினச்சது நான் வாங்கிட்டேன், இது ஒரு பிளஸ்ஸிங், அதில் ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. அதை காட்டிலும் இது இருக்கோ இல்லையோ தேவனால் உண்டாகிற ஒரு சந்தோஷம், அவரை தியானிக்கும் தியானத்தினால் உண்டாகும் ஒரு இனிமை, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தியானிக்க தியானிக்க ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயத்திலே ஒரு உலகம் கொடுக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி, அதனால ஒரு ரிசல்டன்ட் ஹாப்பினஸ். இது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு சுதந்திரம். அல்லேலூயா. கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கூட நம்ம ஒரு மிஷனரி ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இடையான்குடியில் பணியாற்றி வந்த கால்வெல் பேராயர் அவங்களுக்கு மொத்தம் 7 பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் 4 ஆண் பிள்ளைங்க, 3 பெண் பிள்ளைங்க. அந்த 7 பிள்ளைங்களும் தேவனை அறிகிற அறிவில் ரொம்ப வளர்றதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. அதுக்கு அவங்க பெற்றோர்கள் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அதனால் அவங்க சுற்றி உள்ள மக்கள் நல்லா அவங்களோட ஏழ்மை, அவங்களோட தேவைகளை அறிந்து நல்லா செயல்பட்டாங்க. அதில் மூத்த மகளான இசபெல்லா ஒயிட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இசபெல்லா 10 வயதாக இருக்கும்போது அவங்க குடும்பமாக இங்கிலாந்துக்கு போயிருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய மீட்டிங் நடைபெற்றுச்சு. அந்த மீட்டிங்ல ரொம்ப கூட்டமா இருந்தனால இசபெல்லா அவங்க அம்மா அப்பாவை விட்டு தூரம் போயிட்டாங்க. அவங்க தொலைஞ்சு போனதுனால எல்லாரும் அவங்கள தேடினாங்க. நிறைய போலீஸ் எல்லாரும் அவங்கள ரொம்ப தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு போலீஸ் அங்க தூரமா நிக்கிற அந்த சிறுமியை பார்த்து, நீ யாரு, உன் ஊர் என்ன, உங்க அம்மா அப்பா எங்க, நீ ஏன் தனியா நிக்கன்னு கேட்டப்போ, என் பேர் இசபெல்லா, நான் இடையன்குடியில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த நாட்டு மக்களுக்கு இடையன்குடினா என்னன்னே தெரியல. திடீர்னு ரொம்ப கூட்டம் அதிகமாயிருச்சு. எப்படியோ அந்த போலீஸ் அவங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சு இசபெல்லா அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சேர்த்துட்டாங்க. அப்பதான் கால்வெல் பேராயர் சொன்னாங்க, இடையன்குடி இந்தியாவில் உள்ள ஒரு இடம் அப்படின்னு சொன்ன அதை கேட்ட எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இதன் மூலம் இசபெல்லா இந்தியர்கள் மேல வச்சிருந்த அன்பு, இடையன்குடி மேல அவங்க பற்று எல்லாத்தையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இசபெல்லா அவங்க அம்மா நடத்திட்டு வந்த போர்ட்டிங் பள்ளிக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அவங்க பள்ளி எல்லாத்தையும் இங்கிலாண்டில் முடிச்சுட்டு வந்த நாள்லேருந்து அந்த பள்ளிக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சு அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அந்த வேலையில் தான் அவங்க அம்மா படுற எல்லா பொருளாதார கஷ்டத்தையும் பார்த்து இவங்களுக்கு எப்படியாவது நம்ம உதவி செய்யணுமேனு ஒரு ஏக்கம். அதனால் இசபெல்லாவும் அவங்களோட சகோதரியான மார்த்தா லூயிஸாவும் அவங்க இங்கிலாண்டில் உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் லெட்டர் எழுதினாங்க. அந்த லெட்டரில் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துகிறாங்க, அங்கே உள்ள பொருளாதார தேவை பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. இதை கேட்ட ஒரு பாஸ்டர் இங்கிலாந்துல இருந்து 100 பவுண்ட், அதாவது அன்றைய மதிப்புபடி 1060 ரூபாய் அனுப்புனாங்க. இதன் மூலம் அந்த பள்ளிக்கு தேவையான எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டுச்சு. இப்படி இசபெல்லா அவங்களால முடிஞ்ச எல்லா வகையிலையும் அந்த பள்ளிக்கு தேவையான உதவியை செஞ்சாங்க. இசபெல்லா கால்வெலுக்கும் நாகர்கோவிலில் தேவ பணியை செஞ்சுட்டு வந்த ஒயிட் ஐயருக்கும் தேவ சித்தத்தின்படி திருமணம் நடந்தது. அவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு 6 பிள்ளைங்க பிறந்தாங்க. அந்த 6 பிள்ளைங்களையும் அவங்க ஊழியத்தில் நடத்தினாங்க. அவங்க திருச்சியில் புத்தூர் பகுதியில் ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ அந்த திருச்சியில் ஒரு பெண்கள் பள்ளி ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த பெண்கள் பள்ளிக்கு பிறகு அங்கே ஆசிரியர் பற்றாக்குறையினால அங்கே மூடி இருந்த எல்லா ஆசிரியர் பயிற்சி மையத்தையும் ஓப்பன் பண்ணாங்க. அங்கே ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. வெறும்
15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அடுத்து எப்படியோ அங்கே 36 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்தாங்க. அங்கே ஆசிரியர் பணிக்கு தன்னார்வமாக வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பயிற்சி அளித்து ஆசிரியராக பணியாற்ற உதவி செஞ்சாங்க. இதனை அடுத்து இன்னும் சில ஆண்டுகள்லேயே ஆண்கள் போர்ட்டிங் பள்ளியும் உருவாக்குனாங்க. இந்த பள்ளி தான் இப்போ பிஷப் ஹீபர் பள்ளியா உயர்ந்திருக்குது. நவம்பர் 1 சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தை இசபெல்லா அம்மா வந்து நிறுவினாங்க. அதுக்கு அஸ்திபாரம் போட்டு அதுக்கான ஆராதனையை ஒயிட் ஐயர் நடத்தினாங்க. இது 4 வருஷமா இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க நிறையா பேர்கிட்ட டொனேஷன் வாங்கி இதை எப்படியோ கெட்டி முடிச்சிட்டாங்க. இதை கெட்டி முடிச்சதும் அதுக்காக ஜெல்லுங்கிற ஒரு ஐயர் தான் இதை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இப்படி அவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சகோதரியா அவங்க மீட் பண்ணாங்க. அப்போ அவங்க ரொம்ப பாரத்தோடு எனக்கு திருமணம் ஆகி 17 வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோடு அவங்ககிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட இசபெல்லா, எனக்கு குறைய தீர்க்கிற வரம்லாம் இல்லைங்க, ஆனால் நம்ம கூட ஏசப்பா இருக்காங்க, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், கண்டிப்பா ஏசப்பா ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவாங்கன்னு விசுவாசத்தோட ஜெபிச்சு அவங்ககிட்ட இருந்த சத்து மாத்திரை உணவு எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு ப்ரேயர் பண்ணி அந்த சகோதரிகிட்ட கொடுத்தாங்க. அவங்க சில மாதத்திலேயே அவங்க ஒரு நல்ல ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்து அங்க உள்ள ஊர்ல உள்ள எல்லாருக்கும் சாட்சி சொன்னாங்க. நான் அவங்க ப்ரேயர் பண்ணோம், ஏசப்பா எங்க ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஆண் மகனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப சாட்சியா வாழ்ந்தாங்க. இப்படி அவங்க நிறைய அற்புதத்தை ஜெபத்தால செஞ்சாங்க. திருச்சியில் அவங்க 32 சர்ச்சை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. இன்னும் அநேக மக்களுக்கு மருத்துவ உதவி செஞ்சாங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. இப்படி அவங்க சுகம் சொத்து சொந்தம் எல்லாத்தையும் விட்டு ஏசப்பாவுக்காக இந்தியர்கள் கிறிஸ்துவ அறியணும்னு அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம ஏசப்பாக்காக எதை இழந்தோம், இன்னும் நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம், எல்லாத்தையும் நம்ம சற்று நேரம் சிந்திப்போமா? தம்பி தங்கச்சி நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, நீங்கள் எல்லாம் பட்டாசு கொளுத்திருக்கீங்களா? இன்னைக்கு அந்த பட்டாசை வச்சு தான் ஒரு பாட்டு பாட போகிறோம். சரியா? பாடுவோமா? ஃபஸ்ட்டு அக்கா பாடுறேன், கேளுங்க, அப்புறம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். சரவெடி பட 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 சரவெடி டமா டமா டுமில் டுமில் தவுசலான சரவெடியா, என் இயேசுவை நோக்கி பார்க்க நீங்க ரெடியா? தவுசலான சரவெடியா, என் இயேசுவை நோக்கி பார்க்க நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நோக்கி பார்க்க ரெடியா? அல்லே அல்லே தல்லே தல்லே அல்லே அல்லே தல்லே 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 பாவங்களை தல்லே அல்லே அல்லே சந்தோஷத்தை அல்லே. நல்லா இருக்கா பாட்டு? ஃபஸ்ட்லேருந்து பாரு. சரவெடி பட 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 சரவெடி டமால் டமால் டுமில் டுமில் தவுசலான சரவெடியா, என் இயேசுவை நோக்கி பார்க்க நீங்க ரெடியா? தவுசல்வான சரவெடியா, என் இயேசுவை நோக்கி பார்க்க நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நோக்கி பார்க்க ரெடியா? அல்லே அல்லே தல்லே தல்லே அல்லே அல்லே தல்லே 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 பாவங்களை தல்லே அல்லே அல்லே சந்தோஷத்தை அல்லே. இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்த்துருவோமா? சரவெடி பட 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 சரவெடி படார் படார் டுமில் டுமில் தவுசலான சரவெடியா, என் இயேசுவை நோக்கி பார்க்க நீங்க ரெடியா? தவுசன் வாலா சரவெடியா, என் இயேசுவை நோக்கி பார்க்க நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நோக்கி பார்க்க ரெடியா? அல்லே அல்லே தல்லே தல்லே அல்லே அல்லே தல்லே தல்லே அல்லே தல்லே பாவங்களை தல்லே அல்லே அல்லே சந்தோஷத்தை அல்லே. சரவெடி பட 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 சரவெடி படார் படார் டுமில் டுமில் தவுசல்வானா சரவெடியா, என் இயேசுவை நோக்கி பார்க்க நீங்க ரெடியா? தவுசன் வாலா சரவெடியா, என் இயேசுவை நோக்கி பார்க்க நீங்க ரெடியா? நீங்க ரெடியா?
நீங்க ரெடியா, நீங்க ரெடியா, நோக்கி பார்க்க ரெடியா? அல்லே அல்லே தல்லே தல்லே, அல்லே அல்லே தல்லே தல்லே, தல்லே தல்லே பாவங்களை தல்லே, அல்லே அல்லே சந்தோஷத்தை அல்லே. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு உதவாக்கரையாக இருக்கிறது. எல்லாரும் தூக்கி எறியப்பட்ட பாத்திரமாக இருக்கிறேன். நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எனக்காக என் ஆண்டவர் காத்திருக்கிறார். உன் மூலியமாக பெரிய ஒரு ஊழியத்தை அவர் வைத்திருக்கிறார். உன் மூலியமாக அநேக ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் காத்திருக்கிறார். God is waiting for you. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது 3 விதமான நபர்களை குறித்து உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். இந்த 3 பேர்ல ஒருவராக நீங்கள் இருக்கலாம், இல்லாவிட்டால் 3ம் எனக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தை தான் என்று கூட நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் இந்த செய்திக்கு பின்பாக கட்டாயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? இந்த செய்தியை கேட்கிற அநேகர்களை நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது தூக்கி எறியப்பட்டவர்கள் என்று ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் எனக்கு சொன்னார். தூக்கி எறியப்பட்டவர்கள். உங்களுக்கு வேறு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 6வது வசனம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. பாருங்கள், இந்த வேத வசனத்தை நான் வாசித்த வேத வசனத்திலே உங்களுக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கிறது. இதில் நீங்கள் எல்லோரும் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை நாம் ஞாபகப்படுத்துவோம், வேலைக்காரர்களை ஞாபகப்படுத்துவோம். ஆண்டவர் திராட்சரசம் குறைபட்ட நேரத்தில் ஆண்டவர் ருசியுள்ள திராட்சரசத்தை கொடுத்தார் என்று நாம் எல்லோரும் எதை மாத்திரம்தான் பார்ப்போம். பாருங்கள், இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ருசியுள்ள ஒரு ரசத்தை அருந்துவதற்கு காரணமாக இருந்த பாத்திரங்கள் என்ன? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துடைய தாயார் அங்கு பயன்படுகிறார்கள். அதோடு கூட அங்க இருக்கிற வேலைக்காரர்கள், அவர்கள் முக்கியமானவர்கள். அதோடு கூட நாம் எல்லோரும் மறந்த காரியம் என்ன தெரியுமா? 6 கற்சாடிகள். பாருங்க, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துல இந்த 6 கற்சாடிகளை குறித்து ஆண்டவர் பேசினார். இந்த கற்சாடிகள் எங்கோ பெரிய ஒரு ரூம்ல ஒரு அலங்கார பொருளா கிடையாதுங்க. எல்லாரும் ஒரு திருமண மண்டபத்துக்குள்ள எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேடையில நல்ல ஒரு பூக்கள் நிறைந்த அழகுபடுத்துகிற காரியங்கள் மேடையில இருக்கும். அதெல்லாம் முன்பாக வைத்திருப்பார்கள். இந்த கச்சாடி ஒன்றுத்தும் பிரயோஜனமே கிடையாது. இதை தூக்கி எறிந்து அதற்கு முன்பாக வைத்திருக்கிறார்கள். பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரம், 6 கச்சாடிகள். அது அப்படி ஒரு கச்சாடி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த கச்சாடி எதுக்காக பயன்படுமா புரியவே புரியாது. அருமையான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையும் கூட இந்த 6 கச்சாடிகள் போலதான் இருக்கிறதா? எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட ஒரு பாத்திரங்களாக இருக்கிறதா? அது சும்மா அங்க கவுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு உதவாக்கரையாக இருக்கிறது. எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட பாத்திரமாக இருக்கிறேன். நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்னால் யாருக்கு பிரயோஜனம்? இந்த திருமண மண்டபத்துல திருமணங்கள்ல அநேகர் சந்தோஷப்படுத்துவதற்கு என்னால் ஏதாயிலும் செய்ய முடியுமா? ஒன்றும் முடியாது. அங்க இருக்கிற கனமுள்ள பாத்திரங்கள் எல்லாம் உள்ள இருக்குது. ஒருவேளை திருமணத்துல கனமுள்ள பாத்திரங்கள்லாம் இன்றைக்கு இக்கால கிறிஸ்துவத்துல செயின் போட்டிருப்பாங்க, கோல்டு வச்சிருப்பாங்க. அது கனமுள்ள பாத்திரம். அதெல்லாம் பொத்தி பொத்தி வச்சிருப்பாங்க. ஐயோ தொலைஞ்சிடக்கூடாது, இருக்க கட்டிக்கிடுவாங்க. அங்க பாத்திரங்கள் இன்னும் யோசிச்சு பார்த்தா நிறைய இருக்குது. ஆனால் இந்த கச்சாடிகள் ஒன்றுக்கு பயன்படாத ஒரு பொருட்கள். நான் நினைக்கிறேன் உள்ள இருந்ததை இதெல்லாம் தேவையில்லைன்னு தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. சகோதரனை, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரி, தூக்கி எறியப்பட்ட 6 கச்சாடிகளில் நானும் ஒருவள்.
என்று நீ புலம்புகிறாயோ, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பயன்படுத்துகிற ஒரு காலம் வருகிறது. நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு திராட்சரசம் குறைபடும் போது ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரங்களில் பிரதான பாத்திரம் இந்த 6 கச்சாடிகள். அருமையான சகோதரியை, இன்றைக்கு உன்னை பயன்படுத்தி தான் உன்னை சுற்றிலும் இருக்கிற குறைவுள்ள அநேக ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சும்மா கிடக்கலப்பா, தூக்கி நீங்க அங்க வேஸ்டா வச்சிருக்கீங்களே, அந்த 6 கச்சாடிகளை எடுத்துட்டு வாங்கப்பான்னு சொல்றார். அந்த கச்சாடிகள் நினைச்சிருச்சுன்னா, ஏசப்பாவை எங்களையா பயன்படுத்த போகிறார்? நானா பயன்பட போகிறேன்? என்ன பயன்படுத்திதான் இங்க இருக்கிற குறைவுள்ள அநேக ஜனங்களை ஆண்டவர் நிறைவாக மாற்ற போகிறாரா? எத்தனை ஒரு சந்தோஷமான நேரம் பாருங்கள். அருமையான சகோதரி, நீ யாராக இருந்தாலும் சரி, எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டு இருக்கிறாயா? உன்னை ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், உன்னை பயன்படுத்தும்படி விரும்புகிறார். எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட கச்சாடியை பயன்படுத்தி அநேக ஜனங்களை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பயன்படுத்தும்படி விரும்புகிறார். இதுதான் முதல் கூட்டம். அருமையான சகோதரனே, நீங்க பேசுகிற முதல் கூட்டமே அந்த தீர்க்கதரிசன வார்த்தை எனக்கு ஒரு இது சொல்லுகிறீர்களா? இந்த கச்சாடியை பயன்படுத்தினது போல இன்றைக்கு உன்னை பயன்படுத்த போகிறார். உன்னை ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாக மாற்ற போகிறார். உன் கண்களில் ஆச்சரியப்படும்படி உன்னை கொண்டு நூற்றுக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இரண்டாவது, ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தைகளை கேட்கிற அநேகர் எல்லாராலும் மறக்கடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். முதல்ல ஆண்டவர் சொன்னார், தூக்கி எறியப்பட்ட பாத்திரங்கள் 6 கச்சாடி என்று சொன்னார். இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தை என்ன தெரியுமா? மறக்கப்பட்டவர்கள். அருமையான சகோதரனை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களாலும் நீங்கள் மறக்கப்பட்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்களானால், தீர்க்கதரிசி சாமுவேலை ஆண்டவர் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி, தேசத்தினுடைய தலைவரை முன்குறிக்கும்படி தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். ஈசாய் வீட்டுக்கு அனுப்புகிறார். அங்கு அனுப்பப்படும் போது அங்கு அநேகர் முன்பாக வருகிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளை அணிவகுத்து வரச் சொல் என்று சொல்லுகிறார். இவன் ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது இவன் தானாக்கும், ஆண்டவர் முன்குறித்தவன் இவன் தானாக்குன்னு சொல்றான். பாருங்க, ஆண்டவர் வர வர ஆண்டவர் சொல்றாரு. 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அருமையான சகோதரி, இன்றைக்கு நாம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தப்பாதாங்க இருக்கும். சாமுவேல் பெரிய ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவன், அவனே தப்பாதான் முடிவு எடுக்கிறான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெபம் என்பது என்ன தெரியுமாங்க? நான் பலகீன் என்பதை ஒத்துக்கொள்ளுகிற இடம் தான் ஜெபம். நீங்க பார்க்கிற சூழ்நிலைகளை வச்சு ஒரு முடிவு பண்ணக்கூடாது. ஆண்டவர் இப்படி அடையாளம் தந்தாரு, இப்படி நினைச்சிருந்தேன், அது போல நடந்துருச்சு. இல்ல, நீங்க செய்கிற முடிவெடுக்கிற எல்லாவற்றும் குறைவுள்ளது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி தான், அவனே தப்பாதான் முடிவு பண்றான். ஆண்டவரை முகத்தை பார்த்து, சரீர வளர்ச்சியை பார்த்து ஆண்டவர் முன்குறிக்கு இவன் தானா இருக்கும், இவன் தான் அப்படிதான் முடிவு பண்றான். ஆண்டவர் சொல்றாரு, நோ, இல்ல. அருமையான சகோதரி, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ முடிவுகள் நீ செய்தும் கூட இல்லை என்று சொல்லுகிறாரா? இல்லை என்று சொல்லுகிறாரா? ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வரும்போது அதுதான் எஸ் என்று சொல்லுகிற ஒரு காலங்கள் வரும். பாருங்கள், 7 இல்லை என்று சொன்ன வட்டி அடுத்து உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா கேட்கிறார். 7 பேர் போன வட்டியோ ஒருத்தரையுமே ஆண்டவர் முன்குறிக்கல. இவ்வளவுதானான்னு சொன்ன பிறகு அப்போதுதான் இவனுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. 11ஆம் வசனத்துல, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். பாருங்க, பெத்த அப்பாவே பிள்ளைய மறந்துட்டாருங்க. பிள்ளைகள் எல்லாம் அணிவகுத்து போக சொன்னாருன்னா தாவீதையும் முதலை கூட்டு வர சொல்லியிருக்கணும்ல. பாப்பா, நம்ம வீட்டுக்கு ஒரு சாமுவேல்ங்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, அவங்கள எல்லாரையும் அணிவகுத்து வர சொல்றாரு. என் பிள்ளை 7 பேர் இங்க இருக்கிறான், நீ ஒருத்தன் ஆடு மேய்ச்சிரு, நீ வான்னு சொல்லி முதலை கூட்டு வரவன். அப்போதான் ஞாபகமே வருது. அருமையான சகோதரியே, இன்றைக்கு எல்லா மனிதர்களாலும் நீ மறக்கப்பட்டு விட்டாயோ. தாவீது மறக்கப்பட்டவன். சொந்த
தகப்பனால், சொந்த சகோதரர்களால் மறக்கப்பட்ட ஒரு தாவீது. அப்படிப்பட்ட தாவீதின் மீது என் ஆண்டவர் நினைவு வைத்திருக்கிறார் ஐயா, அன்பு வைத்திருக்கிறார் ஐயா, ஒரு முன்குறித்தல் இருக்கிறது ஐயா. சாமுவேலிடத்தில் ஆண்டவர் இல்லை இல்லை என்று சொல்லி காத்திருக்கிறார். இவன் சரியானதை சூஸ் பண்ற வரைக்கும், சரியான நபரை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்து தான் இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இப்பொழுது உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டவுடன் இல்ல தாவீது இருக்கிறான்னு சொன்னே அவனை அழைச்சிட்டு வாப்பாங்கிறார். சாமுவேல் தாவீதுக்காக காத்திருக்கிறான். சாமுவேலோடு கூட ஆண்டவரும் காத்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரி, எல்லாராலும் அற்பமாய் மறக்கப்பட்டு எங்கோ தூரத்தில் இருக்கிற உன்னையும் கூட என் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். உனக்காக என் ஆண்டவர் காத்திருக்கிறார். உன் மூலியமாக பெரிய ஒரு ஊழியத்தை அவர் வைத்திருக்கிறார். உன் மூலியமாக அநேக ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் காத்திருக்கிறார். God is waiting for you. இன்றைக்கு உனக்காகவே என் ஆண்டவர் காத்திருக்கிறார் ஐயா. எல்லாராலும், தகப்பனாலும், சகோதரனாலும் மறக்கடிக்கப்பட்ட தாவீதை என் ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார், தலைவனாக அபிஷேகம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட தாவீதை கொண்டு கோலியாத்தை முறியடிக்கிறார். சவால் உள்ள பெரிய ஒரு ஊழியத்தை செய்கிறார் ஐயா. அருமையான சகோதர, இன்றைக்கு எல்லாராலும் மறக்கப்பட்டு குடும்பத்தினால் தள்ளப்பட்டு இருக்கிறாயா. ஆண்டவர் உன் மீது ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். யோசேப்பு போன்ற தன் சகோதரர்களால் மறக்கப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட, நிர்வாணப்படுத்தப்பட்ட யோசேப்பை லட்சங்களுக்கு அதிபதியாக மாற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கு மாறி போகவில்லை ஐயா. தாவீதை உயர்த்துகிறது போல, யோசேப்பை உயர்த்தி பயன்படுத்துகிறது போல, அருமையான சகோதர சகோதரி, உன்னை பயன்படுத்தும்படி ஆண்டவர் காத்திருக்கிறார் ஐயா. நீ வா, ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார். நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எல்லாம், இதோ நான் வருகிறேன் ஆண்டவரை, நான் இருக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீ அர்ப்பணித்தால் போதும். ஆண்டவர் உன்னை ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு ஆண்டவரும் ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற மூன்றாவது நபர் என்ன தெரியுமா? அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். ஆண்டவர் முதலாவது சொன்னார், எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட 6 கச்சாடிகள். இரண்டாவது சொன்னார், மறக்கடிக்கப்பட்ட, தன் சொந்த தகப்பனால் மறக்கடிக்கப்பட்ட ஒரு தாவீதை போன்று இருக்கிறவர்கள். அடுத்து மூன்றாவதாக சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை சுட்டி காண்பிக்கும்படி விரும்புகிறேன். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால் அங்கு லேயாள் அற்பமாய் எண்ணப்படுகிறாள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அங்கு 31வது வசனத்திலே லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாளாம். அதோடு வசனம் முடிஞ்சிடலுங்க. நீங்க அற்பமாய் எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு உட்காந்துறீங்க. நீங்க முடிஞ்சது என்னுடைய வாழ்க்கையை நினைச்சிறீங்க. ஆனால் அந்த வாக்கியத்தை நீங்கள் முழுவதாக வாசிப்பீர்கள். ஆனால் அது முடியல. அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. என்ன பொறுத்தளவுக்குங்க, யாராவது உங்களை அற்பமா எண்றாங்களா? நீங்கள் பாக்கியவான்கள். மனுஷர்கள் உங்களை அற்பமா எண்ணுனா கர்த்தர் உங்க பக்கம் வந்துருவாருங்க. கர்த்தருடைய கண்கள் உங்களை காணும். எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்டு இருக்கிறாயோ, ஆண்டவருடைய கண்கள் உன்னை காணும் ஐயா. கர்த்தர் கண்டு. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு. அருமையான சகோதர, நீ வேலை பார்க்கிற இடத்துல எல்லாரும் உன்னை அற்பமா என்றாங்களா? நீ குடியிருக்கிற வீட்டுல உன்னை எல்லாரும் அற்பமா என்றாங்களா? உன்னுடைய சரீர பிரகாரமான பலகளை குறித்து யாராவது உன்னை அற்பமா என்றாங்களா? லேயாள் அற்பமா என்றதுக்கு காரணம் என்ன? அங்கு 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லேயாளுடைய கண்களோ கூச்ச பார்வையாய் இருந்தது. இவ சரீர பிரகாரமான ஒரு பலகீனத்தினால எல்லாரும் ஒரு அற்பமா என்றாங்க. நான் யோசித்து பார்த்தேன். அங்கு திருமண காரியங்களை அங்கு பேசுகிறார்கள். தன்னுடைய மாமனார் மருமகனோடு பேச்சுவார்த்தை நடத்தும் போது முதலாவது யாருக்கு தான் திருமண ஒப்பந்தம் பண்ணியிருக்கணும்? தன் சொந்த சகோதரி லேயாளுக்கு தான் பண்ணியிருக்கணும். ஆனா சொந்த தகப்பனே லேயாளுக்கு பண்ண வேண்டிய காரியத்தை ராகேலுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப லேயாள் அற்பமா எண்ணப்படுகிறா. நான் அங்கு லேயாள் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. என்னுடைய சொந்த அப்பா தான், இங்க இருக்கிற
நான் இருக்கும்போது எல்லாரும் என்ன அற்பமா நினைச்சிட்டாங்க. ராயலுக்காக தான் நாங்க ஒப்பந்தம் பண்றாங்க, ராயலை குறித்து தான் பேசிக்கிட்டாருங்க. ஏன்? எனக்கு தான் சரீர பலகீனமா இருக்குதே, நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவளா இருக்கிறானே, எல்லாரையும் என்ன அற்பமான்றாங்களே. அவள் புலம்பி இருப்பாள், தன் உள்ளத்திலே அழுதிருப்பாள். ஆனால் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஒரே குடும்பத்துல இருக்கிறேன், ஆனால் எல்லாரும் என்ன அற்பமா என்றாங்கன்னு சொல்றீங்களா? அருமையான சகோதரனே, என் ஆண்டவருடைய கண்கள் உன்னை காண்கிறது. அருமையான சகோதரி, என் ஆண்டவருடைய கண்கள் உன் மீது இருக்கிறது. இங்க கர்த்தர் கண்டு, ஒரு மனுஷனை ஏசப்பா பார்த்துட்டா போதுங்க, கர்த்தர் பார்த்தா போதுங்க. பர்த்திமை குருடன் தான், அவன் ரோட்டு ஓரத்துல பிச்சை கேட்கிறவன் தான். இயேசுவை பத்தி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறான். அவள் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டோம்னு சத்தமிட்டு கூப்பிடுகிறான். நிறைய பேர் அதட்டுறாங்க. அதட்டின உடனே சத்தம் குறைஞ்சிரு, ஜெபிக்கிறத நிறைய பேர் விட்டுருவாங்க, ஏசப்பாவை தேடுறதை விட்டுருவாங்க. ஆனால் இந்த பர்த்திமை இன்னும் அதிகமாக சத்தம் எடுக்கிறான். ஆண்டவருக்கு செவிகளில் அந்த சத்தம் எடுக்கிறது. பர்த்திமையை இயேசு காண்கிறார். இயேசு காண்கிறார், அவனை கிட்ட அழைத்து வரும்படி சொல்லுகிறார். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் பார்வையடைய வேண்டும் சொன்ன உடனே என் ஆண்டவர் உடனடியாக அவருடைய கண்களை திறந்து பார்வையடையும்படி அற்புதம் செய்கிறார். அருமையான சகோதரி, இன்றைக்கு நீ யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் நீ அற்பமாய் எண்ணப்பட்டு இருக்கிறாயோ, அதே இடத்தில் தான் என் ஆண்டவருடைய கரம் உன்னை உயர்த்தும் ஐயா. என் ஆண்டவருடைய கண்கள் உன் மீது விழுகிறது. இப்பொழுது கர்த்தர் உன்னுடைய அற்பமா எண்ணப்படுகிறது என் ஆண்டவர் காண்கிறார். அற்பமா என்ன? அந்த ராகேலுக்கு முன்பாக, அநேக ஜனங்களுக்கு முன்பாக லேயாளை ஆசீர்வதித்து கற்பத்தின் கனியை கொடுக்கிறார் ஐயா. அருமையான சகோதரி, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வருகிற அற்புதம் தாமதமாகிறது நிமித்தமாக அநேகர் என்னை அற்பமா எண்ணுகிறார்கள். என் சரீர பலகீனத்தை குறித்து அற்பமா எண்ணுகிறார்கள், என்னுடைய குறைச்சலை குறித்து அற்பமா எண்ணுகிறார்கள், கடன் பிரச்சனையினால அற்பமா எண்ணுகிறார் என்று சொல்லுகிறீர்களா? என் ஆண்டவருடைய கண்கள் உன் மீது விழுகிறது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், லேயாளை ஆசீர்வதித்து லேயாளின் தலை உயர்த்தினது போல, லேயாளை சந்தோஷப்படுத்தினது போல நான் உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன். இனி வருகிற நாட்கள் உனக்கு துதி நாட்கள். சகோதரனே, சகோதரி, ஆண்டவரை துதிக்கிற அளவிற்கு ஆண்டவருடைய கரம் உங்களை மாற்றப் போகிறது. 3 நபர்களை ஆண்டவர் சொல்லுகிறார். தூக்கி எறியப்பட்டு இருக்கிறீர்களா? எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு தாவீதை போன்று இருக்கிறீர்களா? எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்ட ஒரு லேயாளை போல இருக்கிறீர்களா? இந்த 3 நபர்களும் உனக்குரிய தீர்க்கதரிசன வார்த்தைகளா? இல்ல 3ல 2 பிரச்சனை எனக்கு இருக்குதுங்க, இல்ல ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. எனக்கு ஏசப்பா எனக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமாங்க? இந்த ஜெப வேளையில, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் இடைவிட போகிறார் ஐயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 6 கச்சாடிகளை பயன்படுத்தி ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா ஆற்ற முடியுமானால் இன்றைக்கு ஒன்ன மாற்றுவார். தூக்கி எறியப்பட்ட பாத்திரத்தை மாற்றினது போல இன்றைக்கு உன்னை மாற்றுவார் ஐயா. மறக்கடிக்கப்பட்ட தாவீதை ராஜாவாக உயர்த்தினது போல உன்னை என் ஆண்டவரால் மாற்ற முடியும். அற்பமாயின லேயாளை மாற்றினது போல இன்றைக்கு உன்னை என் ஆண்டவரால் மாற்ற முடியும் ஐயா. உங்க மத்தியில பேசுகிற மாதிரி கணேசன் தான். நான் ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க. எங்க அப்பா கருப்பையா, அம்மா சரஸ்வதி. எல்லாவற்றிலும் இந்த 3 நபர்களுக்குரியவன் நான் தானுங்க. ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த கச்சாடியை போன்றுதான் இருந்தேன். எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்டவன் தான், மறக்கடிக்கப்பட்டவன் தான், ஒரு அற்பமான ஒரு மனிதன் தான். இந்த கணேசனை என் ஆண்டவர் கண்டார் ஐயா. கணேசனை 6 கச்சாடிகளை தூக்கி எடுத்தது போல அவர் தூக்கி எடுத்தார் ஐயா. அற்பமாய் என்ன லேயாளை கண்டது போல இந்த கணேசன் மீது என் ஆண்டவருடைய இயேசுடைய கண்கள் கண்டது ஐயா. இன்றைக்கு எத்தனை பெரிய ஊழியத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு தலைவனாக என் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் ஐயா, மாற்றி இருக்கிறார். என்னுடைய வாழ்நாளில் இயேசு பற்றி அறிவிக்க வருகிற யாராக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு அறுவாடை எடுத்துக்கொண்டு அவளை பயமுறுத்துகிறவன், வாக்குவாதம் செய்கிறவன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சரீர பலகீனத்தினாலே 6 மாதத்தில் இறந்து விடுவீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இறுதி வியாதினாலே நீங்கள் மரித்து விடுவீர்கள் என்ற மரண தேதி முன்குறித்து விட்டார்கள். அழுதேன். யாராவது ஒருவேளை எனக்கு அற்புதம் செய்ய மாட்டார்களா, எனக்கு ஜீவன் உண்டாகி விடாதா, உதவி செய்வார்களா என்று சொல்லி எல்லா இடங்களுக்கு போனாங்க. ஒரு மாற்றம் கிடையாது. கடைசியா சாகுற நிலைமைக்கு எனக்கு வந்துருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. 3 மாசம் ஏறி இறங்காத இடமே இல்லை.
ஒரு மாற்றம் இல்லை, என் வியாதி சுகமாகவே இல்லை, சாகிற நிலைமையில் சரி சாகிறது சாக போகிறோம், அந்த கிறிஸ்தவங்க கும்பிட்ற சாமியை கும்பிடுவோமேன்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்தாங்க. எல்லாரும் பாட்டு படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு பாட்டு படிக்க தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது. ஓரமாக உட்காந்துருப்பாங்க, ஒரு கச்சாடியை போல ஒரு அற்பமாக தான் இருப்பாங்க. வேடிக்கை தான் பார்ப்பேன், அவங்க ஜெபம் பண்ண சொல்லும்போது சும்மா ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஒரு சில நாட்களில் என் மனதில் ஒரு சந்தோஷம், ஒரு சரீரத்தில் ஒரு பலன், வல்லமை, இந்த உலகம் தர முடியாத பெரிய ஒரு சந்தோஷம் ஐயா. சிகரெட் குடித்திருக்கிறேன், சாராயம் குடித்திருக்கிறேன், சிகரெட்டும் சாராயம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு தந்தார் ஐயா. என் உள்ளத்தில் பெரிய ஒரு மகிழ்ச்சி ஐயா. இவ்வளவு நல்லா இருக்குது. நான் அதே டாக்டர்கிட்ட போய் என்ன செக் பண்ணா, டாக்டர் சொன்னார், உங்க சரீரத்தில் வியாதி இருந்ததற்கான சின்ன அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார் ஐயா. என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார் ஐயா. தூக்கி எறியப்பட்ட ஒரு பாத்திரமாகத்தான் இருந்தேன். அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஜீவனை கொடுத்தார், உயிரை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார் ஐயா, சுகத்தை கொடுத்தார். பாருங்கள், சாமி தான் நல்ல சாமின்னு சொல்லி கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். கொஞ்ச நாள் என் மனசுல ஒரு சந்தேகத்துல நான் அவரை மறுதலிச்சிட்டேன். மறுபடியும் சிகரெட் சாராயம்னா குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இயேசுதான் நமக்கு உயிர் கொடுத்தாருங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கிறாள்ல, எல்லாம் மறுதலித்து விட்டேன். ஆனால் நான் ஒரு பாலடைந்த கட்டிடத்தில் தூங்குற பழக்கம் எனக்கு. தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போக வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருந்தபோது, பூட்டின அறைக்குள்ளாக ஒரு நாள் காத்திருந்த போது ஒரு மனிதரை என் கண்களினால் பார்த்தேன். அந்த மனிதர் வெண்ணாடி அணிந்தவராய் அழுது கொண்டே இருந்தார். அழுகும்போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். அவர் சொல்லும்போது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் சொல்லி சொல்லி அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை, நான் அந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், என்னால் படிக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னால எல்லாமே எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே. ஒரு மனிதர் அழுது கொண்டே இருந்தார். அவர் அழுகிறதை பார்க்கும்போது என்ன அறியாமல் நானும் அழ ஆரம்பிச்சேங்க. என் அழுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மாவுக்கு கேட்டு அவர்கள் வந்து கதவை தட்டும் போது தான் நான் அழுது கொண்டே இருக்கிறேன் எனக்கு தெரியும். பார்த்தா அந்த மனுஷர் காணல. என் மனதில் ஒரு கேள்வி, யார் அவர்? ஏன் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அழுகிறார் என்று கேள்வியோடு இருந்தேன். பஸ் ஸ்டாண்டு போனால் அழுகிற சத்தம் வரும், பஜார் போனால் அழுகிற சத்தம் வரும், கூட்டமாக ஜனங்கள் இருக்கிற இடத்துல போனால் அழுகிற சத்தம் வரும். பாருங்க, யாருன்னு கேள்வியோடு இருந்தபோது ஒரு கிறிஸ்தவ நண்பர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார். உலகத்தில் உள்ள எல்லாருக்காக ஒருத்தர் அழுகிறாருன்னா அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லி கொடுத்தார். எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர், என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்றைக்கும் கண்ணீர் வடிக்கிறார் ஐயா. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக கண்ணீரோடு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். நான் நினைச்சேன், நான் அவருக்காக என்ன செய்ய முடியும்? அவருடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேங்க. அவர் அழுகிற சத்தம் எல்லாம் என் காதில் கேட்கும்போது நான் சொல்லுவேன், ஏசப்பா அழாதீங்க, ஏசப்பா அழாதீங்கன்னு சொல்லுவேன். நான் நினைச்சேன், நான் சொன்னா போதும், ஏசப்பா அழாதீங்கன்னு அவர்கிட்ட சொல்லி ஆறுதல் சொன்னா போதும் நினைச்சேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்கள் நம்ம அப்படிதாங்க இருக்கிறோம். ஏசப்பா ஜனங்களுக்கு அழுது கொண்டே இருக்கிறார். தேசம் அழிகிறது, கிராமங்கள் பாழாய் போகிறது, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை, வாலிபர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். என் ஆண்டவர் கண்ணீரோடு கூட இருக்கிறார். நாம என்ன செய்யறோம்? சர்ச்சுக்கு போய் அவரை ஆராதித்துக்கிட்டு இருக்கிறோம். அவரை அழாதீங்க அழாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆராதிக்கிறது நல்லதுதான், அந்நிய பாஷை பேசுறது நல்லதுதான், ஆலயத்துக்கு போறது நல்லதுதான். ஆனா அது போதுமா? உங்க 2 வயசு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, பசியில் அழுகுது, நீங்க போய் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பீங்களா? அழாதன்னு சொல்லுவீங்களா? என்ன செய்யணுங்க? அந்நிய பாஷை பேசுவீங்களா? அழுகிற உங்க குழந்தைக்கு முன்னாடி அந்நிய பாஷை பேசுவீங்களா? உங்க குழந்தை அழுகுது, 1 லட்ச ரூபா கொடுத்து நீ அழாத, 1 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன்னு 2 வயசு குழந்தைகிட்ட போய் சொல்லுவீங்களா? என்ன செய்யணுங்க? பால் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். ஏசப்பா இன்றைக்கு அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா. அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு அற்பமான அந்த கணேசன் ஆண்டவருக்கு தேவை ஐயா. 6 கச்சாடிகளை போன்று தூக்கி எறியப்பட்ட அந்த கணேசன் தேவை. அருமையான சகோதரன், நீ தேவை ஐயா. ஆடு மேய்க்கிற தாவீது தேவை. என்னுடைய தகப்பனார் என்னை மறந்து விட்டார்கள், குடும்பத்தார்கள் என்னை மறந்து விட்டார்கள், நான் எல்லாரும் மறக்கடிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் என்று சொல்லி எங்கோ ஒரு ஊர் மூலையில இருந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியை என் ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்கும்படி நீதான் வேண்டும் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார் ஐயா. தாவீதுக்காக காத்திருந்தது போல என் ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார் ஐயா. ஒரு 4 சுவற்றிற்கு மத்தியில் அழுது கொண்டே லேயாளை போன்ற, ஐயோ எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள், எல்லோரும் என்னை அற்பமா எண்ணுகிறார்கள் என்று 4 சுவற்றுக்குள்ளே காத்திருந்து அழுது கொண்டே இருக்கிறாயா. இன்றைக்கு லேயாளே
உன்னை பயன்படுத்தி தான் ஆண்டவர் அநேக கோத்திர தலைவர்களை உருவாக்க போகிறார் ஐயா. பெரிய தேசத்துக்கு ஆசீர்வாத சந்ததிகளை லேயாள் மூலியமாக உருவாக்குனது போல உன்னை கொண்டு உருவாக்கும்படி நினைக்கிறார் ஐயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த கணேசனை பயன்படுத்துகிறார். தூக்கி எறியப்பட்டவன் தான், அற்பமாய் எண்ணப்பட்டவன் தான், எல்லாராலும் மறக்கப்பட்டவன் தான். இன்றைக்கு ஆண்டவர் இந்த தேசத்துல ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறாரே. ரோட்ல அலைகிறவங்க நான் இன்றைக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறாரே. இந்த கை பாருங்க, இந்த கை வச்ச பிசாசு ஓடுகிறது ஐயா, வியாதி சுகமாகிறது ஐயா. எனக்கு தெரிந்த வார்த்தைகளை நான் கிராமத்தில் நின்று தெருவில் நின்று பிரசங்கிக்கிறேன். ஐயோ, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்களே, வியாதியிலிருந்து சுகமடைகிறார்களே, இயேசு என்ற அன்பை அறியாதவர்கள் அறிந்து கொள்கிறார்களே. அற்பமான ஒரு பாத்திரம், மறக்கடிக்கப்பட்ட பாத்திரம், தூக்கி எறியப்பட்ட கணேசனை கொண்டு இத்தனை பெரிய ஊழியத்தை செய்ய முடியுமானால், அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே, போதகர்களே, திருச்சபையே, உங்களுடைய குறைவுகளை சொல்லி சொல்லி நீ தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தது போதும். என்னால் ஒன்றும் முடியாது, நான் அற்பமானவன், எல்லாராலும் மறக்கப்பட்டவன், தூக்கி எறியப்பட்ட கச்சாடியை போன்றவன் என்று நீ புலம்பினது போதும். இன்றைக்கு ஆண்டவருடைய கண்கள் உன்மீது வருகிறது. ஆண்டவர் உன்னை பயன்படுத்தும்படி விரும்புகிறார் ஐயா. இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் இந்த கணேசனை பயன்படுத்த உன்னை பயன்படுத்துவார். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, மறக்கடிக்கப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட, அற்பமாய் எண்ணப்பட்ட பாத்திரமாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நம்முடைய கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக மாற்றும். 6 கச்சாடிகளை பயன்படுத்தினது போல, தாவீதை ஆசீர்வதித்தது போல, லேயாளை ஆசீர்வதித்தது போல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அநேக ஜனங்கள் ஆச்சரியப்படும்படி தலைகளை உயர்த்தும். ஏசப்பா, அழாதீங்க, நான் இருக்கிறேன் என்று உம்முடைய கண்ணீரை துடைக்கிறவளாக மாற்றும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்காங்க. என்னுடைய பேர் பாபு ஆபிரகாம். சொந்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்தில் நான் ஆண்டவரை அறியாத குடும்பத்துலேருந்து தான் வந்தேன். எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க கிறிஸ்தவராக தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா ரட்சிக்கப்படாதவர். இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசேஷமான காரியம். எங்கள் தாத்தா ஒரு மிஷினரி ஊழியம் செஞ்சார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மிஷினரி ஊழியம் செஞ்சார். ஆனால் அவர் பட்ட கஷ்டங்கள், பாடுகள், அவர் வாங்கின ஒரு சில இடங்களில் அடிகளெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பா, இந்த கஷ்டமெல்லாம் எனக்கு வேண்டாம், ரொம்பவும் ஒரு பாடுகளின் உபத்திரவத்தில் அவர் போயிட்டுருக்காரு அப்படின்னு அவர் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்டயே சொல்லி வளர்த்தார், நீ இந்த மாதிரி நீ சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ, நீ தவிர்த்துக்கோ, ஏன்னா நிறைய கஷ்டம் அதெல்லாம் வரும் அப்படின்னா. நானும் சரின்னு பார்த்துட்டு, சரி நம்ம இருக்கிற இதிலே இருப்போம் அப்படின்ட்டு நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருந்தேன். நானும் கடவுளை தேடணும்னு ஒரு ஆசை இருக்கும். நிறைய இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறது பண்ணுறேன். ஆனாலும் மனசில் ஒரு வெறுமையாகவே தான் இருக்கும். வியாதி, கண்ணீர், கஷ்டம், கவலை எல்லாமே இருக்கும். அப்புறம் ஸ்கூல் டைம்லாம் பார்த்திங்கன்னா என் சரீரத்தில் மூளை பகுதியில் இந்த பிரெயினில் நியூரோ பிளட் கட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரத்த அடைப்பு. இந்த இப்போ உலகத்தில் 810 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அதில் பல கோடி ஜனங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்ததுனால அந்த ரத்தம் அடைக்கும்போது என்னன்னா டக்குன்னு ஸ்கூலில் படிக்க மயக்கம் போட்டு வந்துடுவேன். அது என்ன காரணமே வீட்டுக்கு தெரில, யாருக்கு தெரில. இது என்னடா இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நானும் என்ன ஒரு தெய்வம்னு ஒருத்தர் இருக்கா, நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு நான் ரொம்ப இது பண்ணேன். இந்த சூழ்நிலை ஒரு சிலர் என்கிட்ட ஏசப்பா பற்றி சொல்லும்போது, நான் நானே இந்தளவு கஷ்டப்படுறேன், அவர் எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பைபிளை கிழிச்செறிஞ்சவன், பைபிளை தூக்கி எறிஞ்சவன், ஏசு கிறிஸ்துவ கொச்சையாக பேசினவன், அசிங்கமாக பேசுவேன், யாருமே தேவையில்லைன்ட்டு நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு வாழ்ந்துவேன். இந்த சமயத்தில் என்னுடைய 16ஆவது வயசில் எனக்கு ஒருத்தர் புறமதத்திலேருந்து ரசிக்கப்பட்ட ஒருத்தர் ஏசப்பாவை பற்றி ஒரு உட்கார வச்சு எனக்கு விடாமல் ஒரு 3 மணி நேரம் சொன்னார். தம்பி, ஏசு கிறிஸ்துனா யார், என்ன ஏது, அவருடைய ஆதி அந்தமான வரலாறுலாம் சொன்னார். ஏசு கிறிஸ்துவன் சாட்சி நான் உனக்கு சொல்லிட்டேன், அவர் நம்பி விசுவாசித்தா உன் நோய் சுகமாகும். இல்லையா, நீ இவ்வளோ இதுக்கு மேலே கஷ்டப்படுறேன்னா நீ அது உன்னுடைய விருப்பம், நான் கிளம்புறேன்ப்பான்னு சொல்லிட்டார். சரி, அந்த அண்ணன் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு நம்மளை கம்பல் பண்ணாமல் போகிறாரே அப்படின்ட்டு நான் ஒரு டைம் ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவரே நான் இப்படி மயக்கம் போட்டு விழுகிறேன், எல்லாருமே என்னை பார்த்து கூட இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்களே, அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த ஒரு டைம் உங்களை நான் நம்புகிறேன், எனக்கு நீ விடுதலை யாக்குன்னு சொன்னேன்,
அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து நான் மெடிக்கல் செக்கப்புக்கெல்லாம் போனேன். அவங்க பார்த்துட்டு உன்னுடைய பிரெயினில் ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் சரீரத்தில் எந்த ஒரு நோய் நொடி எதுவுமே இல்லைப்பா, உனக்கு நார்மலாக இருக்குது, ஒரு சிறு குழந்தை போல் இருக்கிறப்பா அப்படின்னாங்க. அப்போ நான் உண்மையை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன். அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுதேன். இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் அப்படின்னு நான் அழுதேன், ரசிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாவ பழக்க வழக்கங்கள், வாலிப பிராயத்தில் வர பாவ பழக்க வழக்கத்துக்கு நானும் அடிமையானேன். நானும் ரொம்பவும் பாவத்திலேருந்து சரி இது என்ன வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு, நமக்கு கிடைச்ச ரசிப்பு இழந்துரும் போல இருக்கே அப்படின்னு நினச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து சுத்திகரிப்பு கூட்டம் வந்து மோகன் சிலாசன் வந்து ஈரோட்டில் வந்து நடத்தினாங்க. அந்த இடத்துல என்ன நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நான் இப்படி நான் ரட்சிக்கப்பட்டு நோயிலிருந்து விடுதலையாகி நான் வந்து உம்முடைய இடத்துக்கு வந்து நான் மறுபடியும் பாவம் செய்கிறேனே, என்னை மன்னிங்க ஆண்டவரே சொன்னால் கர்த்தர் அந்த பாவ மன்னிப்பு கொடுத்தாரு. ஆனால் மறுபடியும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் டெக்ஸ்டைலில் வேலை செய்யறதுக்கு உதவி செஞ்சார். அதே போல் வந்து ஒரு ஆட்டோமொபைல்ஸில் வந்து ஈரோடு கோயம்புத்தூர் பிரான்ச்சில் வேலை செய்யறதுக்கு உதவி செஞ்சார். எனக்குள்ள பெருமை இருந்துச்சுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி சம்பாதிக்க அப்படி சம்பாதிக்க, மற்றவங்களை ஏழமாக பார்க்குறது, கேவலமாக இது பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் மனசில் ஒரு வெறுமை, நான் இந்தளவுக்கு கர்த்தருக்கு விரோதமாக பண்ணுறேனே அப்படின்ட்டு. அப்புறம் சரி இதுக்கு என்ன வழி நல்லா யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே போல் ஒரு முறை வந்து ஈரோட்டில் வந்து அடுத்தடுத்து மீட்டிங் வைக்கிறாங்க. நம்ம டேவிட் கணேசன் அண்ணா அவங்களும் மோகன் சிலாசஸ் அண்ணனும். அப்புறம் அந்த 2 மீட்டிங் நான் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இதற்கு மேலே உங்களுடைய வழி விட்டு நான் வந்து விலக மாட்டேன் ஆண்டவரே. நான் வந்து வேலை குறித்து வருமானத்தை குறித்து நிறைய பெருமை பண்ணிட்டேன், என்னை ஒரு டைம் மன்னிங்க ஆண்டவரே, நீர் என்ன சித்த வச்சுக்கு என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது நம்முடைய வீட்டுக்கு கிராம மிஷினரி இயக்க ஊழியத்திலேருந்து மனோஜ் அண்ணன், அப்புறம் இன்னும் நம்ம ஊழியர்லாம் வந்து வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது ஊழிய அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். சரி கர்த்தர் பேசுகிறாருன்னு நான் கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லி நான் என்னை நானே வந்து நான் விலகி ஓடிடுவேன். இது வந்து 2023 வந்து கால் உடஞ்சதுங்க. பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கால் உடஞ்சப்போ நான் வந்து அந்த இடத்துல விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கூட வந்து ஒடியாந்து என்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு எல்லாம் பார்த்தப்ப 2 விரல் கட்டாயி எலும்பு உடஞ்சிருச்சு. அப்புறம் அந்த சமயத்தில் 6 மாதம் வீட்டில் படுத்து படுக்கை ஆகிட்டேன். இதுக்கு மேலே உன்னால் நடக்க முடியாது டாக்டர் சொன்னாங்க. நீ வந்துப்பா ஒரு ஹேண்டிகேப் நிலமை தான், ஒன்றா கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி இல்லையா இதே காலில் வந்து நீ பாதி இல்லாமல் நீ வந்து நடப்ப, ஒரு ஹேண்டிகேப்பாக தான் இருப்ப, கால் வந்து உனக்கு வராத மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மனசுதாயிடுச்சு. என்ன ஆண்டவரே அப்படின்ட்டு நான் படுத்துகிட்டே அழுதேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் படுத்த படுக்கையில் ஒரு நாளைக்கு 50-100 அதிகாரம்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன். கத்தாவே எப்படியா என்னை விடுதலையாக்க ஆண்டவரே, முடத்தில் நான் ஒன்று சொல்கிறேன், நீர் என் காலை உடச்சி ஆண்டவரே நீர் வந்து என்னை திருத்தின ஒரு பனிஷ்மெண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு விஷயம் என்னுடைய காலை நீர் வந்து சுகமாக்கும். நான் உங்களுடைய ஊழியத்துக்கு நான் வராண்டவரே, இந்த வேலை குறிச்சோ வருமானத்துக்கு குறிச்சோ எந்த ஒரு பெருமையும் நான் பண்ண மாட்டேன். முழு நேரம் ஊழியத்துக்கு நான் வராண்டவர், நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நான் செஞ்ச உமக்கு விரோதமான பாவத்துக்கு இது ஒரு பிராயச்சித்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு. அதே போல் கர்த்தர் என் காலை சுகமாக்குனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் எடுத்து போகும்போது இந்த ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். கால் சுகமாகி கர்த்தர் என்னை பரிபூர்வம் நடக்க வச்சார். இன்றைக்கி ஆண்டவர் ஓடுறதுக்கு கர்த்தர் ஓடுவதற்கும் அதே போல் ஊழியத்தில் நம்ம எல்லா ஒரு பகுதியாக இருக்கிற கர்த்தர் உதவி செய்கிறாரு. இந்தளவுக்கு ஆண்டவர் நம்மளை வந்து சுகமாக்கிட்டாரேன்னு சொன்னப்போ நம்மளுடைய ஊழியர், நம்ம கிராம மிஷினரி ஊழியர் மனோஜனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் நான் ஊழியத்துக்கு வரேனே அப்படின்னாரு. அப்போ அண்ணன் ஷாக்காக கேட்டார், 6 வருஷமாக நான் கூப்பிட்டு நீ வரல, எனக்கு தகுதி இல்லை, நான் வரல, அப்படி தட்டி கழிச்சிட்டே இப்போ அப்படின்னு அண்ணன் வந்து ஆச்சரியமாக கேட்டாங்க. ஆனால் உண்மையாக நான் வரேனே, இந்த கால் உடஞ்சது நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க, இதுக்கு மேலே நான் வந்து ஆண்டவர்கிட்ட தண்டனை வாங்க விரும்பல, வரேனே அப்படின்னா. சரிப்பா நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து நம்ம டேவிட் கணேஷ் அண்ணன் அவங்கள்ட்ட சொல்லி என்னை ஊழியத்தில் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த செப்டம்பர் 1 2023 ஊழியத்துக்கு வந்தேன். இன்னும் ஆண்டவர் வந்து கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆக போகுது. இன்னும் ஆண்டவர் ஊழியத்தில் நடத்திட்டே இருக்காங்க. ஒரு உண்மையாக சொல்கிறேங்க, நான் வேலையில் இருந்த ஒரு சந்தோஷத்தோட இந்த ஊழியத்தில் இருக்கும்போது கர்த்தர் என்னை வந்து ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக வச்சுருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆசீர்வதிச்ச ஆண்டவர், நோயிலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்க ஆண்டவர். கட்டாயமாக சொல்கிறேங்க, இயேசு கிறிஸ்து உங்களையும் விடுதலையாக்குவார். உங்களுடைய கண்ணீரை தொடுத்து உங்களை பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து உங்களை சேர்ப்பார். இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும்
துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.